விழாக்கு போயிருந்த இடத்துல வந்துட்டு அபசகுணமாக பண்ண வைக்கணுன்றதுக்காக விஜய் இன்னொரு பிளானை போட்டுறாங்க. அவங்க செட் பண்ணி வச்சுருந்த ஆள்கிட்ட சொல்லி அவங்க சொன்ன மாதிரி பண்ண சொல்லிடுறாங்க. காலையில் எழுந்து வள்ளி வந்துட்டு வீட்டுக்கு வெளியே போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு மாடு செத்து கிடக்கு. அது பார்த்தோன்னே ரொம்பவே பயந்து போய் ராகவா அண்ணன் எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. ஊர் ஆளுங்களும் எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு வீட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு மாடு செத்து கிடக்குன்னா வந்துட்டு அது ரொம்ப பெரிய அபசகுணம். வீட்டில் இருக்க பொம்பளைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு அபசகுணம், இது தப்பு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஊராளுங்க. அதை கேட்டவுடனே எல்லாருமே ரொம்பவே பதறிடுறாங்க. வள்ளியுமே ரொம்ப பயப்படுறாங்க. இதனால் எப்படியாவது அதை மாற்றணுன்றதுக்காக மாறன் டக்கான்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான்றதை புரிஞ்சுக்கிறாரு. விஜய் சந்தோஷப்பட்டதை வச்சு டக்குன்னு ஐயோ லக்ஷ்மின்னு சொல்லிட்டு வந்து அழுகுறாரு. உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்க்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அத்தை, உனக்கு ஞாபகம் இல்லை, சின்ன வயசில் நம்ம கோயிலுக்கு நேர்ந்து விட்டோமே அந்த இதுதான் இது எப்படியோ இவ்வளோ நாள் நம்மளை ஞாபகம் வச்சுருந்து இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து இதுவாகணும்னு ஆயிருக்கே, கோயில் மாடு இதுவாக இருக்குன்னா ஊருக்கு தான் ஏதோ பிரச்சனையாக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, அதை கேட்ட ஊர் மக்கள் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாருமே மாறனுக்கு இதுவாக வந்துட்டு ஃபேவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம்மா ஐயோ லக்ஷ்மின்னு சொல்லிட்டு அவங்களும் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஊராளுங்க ஐயோ அப்படியெல்லாம் கிடையாதுமா, கோயில் மாடு வந்துட்டு உங்கள் வீட்டாண்ட வந்து இதுவாகிருக்குன்னா கோயிலுக்கு நேர்ந்து விட்டது இதுவாகிருக்குன்னா ரொம்ப நல்லது தான், உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றிடுறாங்க. அப்பாடான்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க எல்லாருமே. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோயிலில் போயிட்டு இது பண்ணுறதுக்காக பரிகாரம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் சாமி கும்பிடும் போது வந்துட்டு இந்த மாதிரி குறி சொல்கிற பொம்பளையாக வந்துட்டு இங்கே விஜயோட அம்மா வராங்க. உங்கள் வீட்டு லேடி வந்துட்டு அதாவது பொம்பளை வந்துட்டு குளத்தில் இது பண்ணி அந்த இதுவும் எடுத்துகிட்டு வந்து விளக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அது பரிகாரம் பண்ணுறதுக்காக நம்ம வள்ளி வந்துட்டு போகிறாங்க. போயிட்டு குளத்தில் மூங்கி தண்ணி இது பண்ண வரதுக்காக குளத்தில் மூங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. வீரா டவுட் வந்துட்டு வீராவும் இவங்களும் பிருந்தாவும் வந்துட்டு அவங்களுக்கு துணையாக போகிறாங்க. உடனே கூடவே கண்மணி நானும் வரேன் உங்களுக்கு பாதுகாப்பாக, அவங்க 2 பேருக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் போய் நிற்கிறாங்க. வள்ளி போயிட்டு குளத்துல முங்குறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு விஜய் அங்கே வந்துட்டு ஆள் செட் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணிக்குள்ளே வந்து ஆளுங்க இருக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு வள்ளி அங்கேயே கொல்றதுக்காக விஜயும் அவங்க அம்மாவை காத்துட்ருக்காங்க. வள்ளியை கொல்லணும் அதை பார்க்கணும் சந்தோஷமானு சொல்லிட்டு வள்ளி போயிட்டு முங்கி ரொம்ப நாளாக எந்திரிக்கையில் ஐயோ வள்ளிக்கு என்னாச்சுன்னு எல்லாரும் பதறி போகிறாங்க. ராகவனை ஆல்ரெடி மாறன் வந்துட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. கார்த்திகை வந்துட்டு இறங்கி காப்பாற்றுறான்னு அவங்க அப்பா சொல்ல, எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே உன் தங்கச்சி இப்போ போய் சேர போகிறாப்பாருன்னு விஜய் வந்து மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வள்ளி தண்ணிக்குள்ளே தவிக்க கரெக்டாக மாறணும் ராகவனும் தண்ணிக்குள்ளே இன்னொரு பக்கம் வந்து அந்த ரவுடிங்கில் அடின்னு அடித்து வள்ளியை வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் வள்ளி வந்துட்டு பதறி போயிட்டு மேலே வராங்க. அப்படியே டென்ஷனில் வந்துட்டு உட்காராங்க. அப்புறம் வீரா இவங்கெல்லாம் வந்துட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க. வள்ளி அந்த பதட்டத்தோடவே அப்படியே முடிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.